Hello friends, welcome back to Civil Tamil. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா AutoCADல நம்மளுடைய drawing வந்து ப்ரொடக்ட் பண்றதுக்காக பாஸ்வேர்ட் போட்டு வைப்போம். சோ அது வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. சோ AutoCADல 2016 வரைக்கும் பாத்தீங்க அப்படினா நம்ம வந்து உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி ஆப்ஷன் வந்து உங்களுக்கு AutoCADல இருக்கும். நீங்க வந்து கமெண்ட் பார்ல போய்ட்டு செக்யூரிட்டி அப்படினு சொல்லிட்டு டைப் பண்ணீங்க அப்படினாலே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். சோ செக்யூரிட்டி ஆப்ஷன்ஸ்ல போனீங்க அப்படினா இந்த மாதிரி தான் 2017 ல இருந்து இருக்கும். அதுவே நீங்க வந்து 2016 வரைக்கும் பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு இந்த செக்யூரிட்டி ஆப்ஷன் ஓபன் பண்ண உடனே செட் பாஸ்வேர்ட் அப்படினு சொல்லிட்டு கேக்கும். நீங்க செட் பாஸ்வேர்ட் கொடுத்த உடனே க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஓபன் பண்ணீங்கன்னா அந்த பாஸ்வேர்டை மறுபடியும் நம்ம என்டர் பண்ணாதான் நம்ம ஓபன் பண்ண முடியும். ஆனா 2017 ல நமக்கு அந்த ஆப்ஷன் கிடையாது. 17 ல இருந்து 18 19 லாம் பாத்தீங்க அப்படினா அந்த ஆப்ஷன் கிடையாது. சோ அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா அந்த ஃபைலை வந்து நம்ம ரேர் ஃபைலா கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஒன்னு ஓகேங்களா. இல்ல பாத்தீங்க அப்படினா AutoCADல இன்னொரு 2 டைப்ஸ் ஆஃப் AutoCAD இருக்கு. சோ அதுலலாம் பாத்தீங்க அப்படினா நமக்கு வந்து இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. நீங்க வந்து அதுல வந்து ஓபன் பண்ணிட்டு நீங்க வந்து பாஸ்வேர்ட் செட் பண்ணனும்னா பண்ணிக்கலாம். அதுல வந்து பாத்தீங்க அப்படினா AutoCAD இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படினா drawing utilities அப்படினு சொல்லிட்டு இருக்கும். அதுல போனீங்க அப்படினாலே உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி ஆப்ஷன் ஒன்னு இருக்கும். ஓகேங்களா. அதுல போய் கூட நீங்க வந்து செட் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கலாம். பட் நம்மளுக்கு வந்து இதுல எப்படி பண்ணலாம்னா நம்மளுடைய AutoCAD நீங்க drawing பண்ண ஃபைல் இருக்கும் இல்லையா, இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படினா இந்த ஃபைல் எடுத்துக்கோங்க. இது நியூ ஃபோல்டர்ல போடுறேன். சோ பாத்தீங்க அப்படினா இந்த ஃபைல் இருக்கு. ஓகேங்களா. இதுதான் நம்மளுடைய drawing ஃபைல். இத வந்து நம்ம ரேர் ஃபைலா கன்வெர்ட் பண்ணி வெச்சிட்டோம் அப்படினா நம்ம ஓபன் பண்ணனும் அப்படினா பாஸ்வேர்ட் கொடுத்தா தான் நம்ம பண்ண முடியும். இப்போ ரைட் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல பாத்தீங்க அப்படினா add to archive அப்படினு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா. நீங்க வந்து ரேர் ஃபைலாவே டைரக்டா ஓகே செட் பாஸ்வேர்ட் கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேர் ஃபைல் கிரியேட் ஆகாது. அதனால ஜிப் அப்படிங்கறத கொடுத்துட்டு ஜிப் ஃபைலா மாத்திக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு செட் பாஸ்வேர்ட் கொடுங்க. செட் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு நான் 1 2 3 4 5 ன்னு கொடுக்குறேன். அதே போல இந்த இடத்துல 1 2 3 4 5 ன்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா. அதே பாஸ்வேர்டை ரீஎன்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்ட் தெரியுதா. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இது வந்து ஓகே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இதையும் ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரேர் ஃபைலாக கிரியேட் ஆகிடும். ஜிப் ஃபைல் மாதிரி கிரியேட் ஆகிடும். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் AutoCAD ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் இதை கிளிக் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இதை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகாது. ஓகேங்களா. இப்போ திஸ் பிசியில் போயிட்டு நம்ம சேவ் பண்ண ஃபைல் எடுக்கிறேன். ஸோ இதை நம்ம சேவ் பண்ண ஃபைல் இல்லையா, இதில் வந்து இந்த ரேர் ஃபைலை வந்து டபுள் கிளிக் பண்ணுறேன். ஸோ டபுள் கிளிக் பண்ண இந்த ஃபைல் வந்து உங்களுக்கு இதில் இருக்கும் டிராயிங் ஃபைல். இதை வந்து ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகாது. ஸோ அதை எப்படி ஓப்பன் பண்ணணும்னா நீங்கள் டைரெக்டாக அதில் போயிட்டு தான் ஓப்பன் பண்ணணும். இந்த ரேர் ஃபைலில் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த டிராயிங் ஃபைல் இருக்கு இல்லையா, அதை வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்ட் கேட்கும். அதை என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு AutoCAD ஃபைல் ஓப்பன் ஆகும். இல்லை அப்படின்னா இதை வந்து நீங்கள் அடுத்தவங்களுக்கு சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜிப் ஃபைலை சென்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பாஸ்வேர்ட் நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கூட இதை எடுத்துக்கலாம். ஓகேங்களா. பட் நீங்கள் வந்து பாஸ்வேர்ட் போட்டு வைக்கணும் அப்படின்னா இந்த ஃபார்மேட்டில் தான் நீங்கள் போட்டு வைக்க முடியும். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.